தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது நான் பெருமையாக இருக்குது. எனக்கு தேவனுடைய தாசர்கள் நிறைய பாடல்கள் பாடினாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா சகோதரர் அவர் பாடின பாடல்லே எல்லா சுவிசேஷம் அடங்கிட்டு. ஆக்சுவலாக நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல. நீங்கள் உண்மையாக அவர் சொல்கிறத கவனிச்சிங்கன்னா என்ன சொல்ல வந்தாங்கிறது புரியும். ஓகே, நான் மெசேஜ் கொடுக்க முன்பதாக நம்ம தேவனுடைய வார்த்தையை பார்க்கறதுக்கு முன்பதாக என்னுடைய சாட்சியை சொல்லி நான் வார்த்தையை சொல்ல ஆசைப்படுறேன். என்னுடைய பேர் முகமது ஏஜாஷ். நான் ஒரு முஸ்லீம். எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பேனர்லேயே போட்டிருப்பாங்க. எதுக்கு ஒரு பாய் இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க யோசிச்சிருப்பீங்க. நீங்கள் தேவன் தொட்டார்னா யாருனாலும் இந்த இடத்துக்கு வர முடியும், அதான் விஷயம். என்னுடைய ஊர் தென்காசி. நான் 5 வயசு இருக்கும்போது என்னுடைய அப்பா இறந்துட்டாங்க. நாங்கள் திருநெல்வேலியில் தனியாக வாழ்ந்துட்டு இருந்தோம், நானும் எங்கள் அம்மாவும் என்னுடைய அக்காவும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் தென்காசிக்கு வந்துட்டோம். தென்காசி தான் என்னுடைய சொந்த ஊர். நாங்கள் அப்பா இறந்ததுனால சரி, நாங்கள் அப்பா வீட்டுக்கு தாத்தா வீட்டில் போய் நாங்கள் கூட்டு குடும்பத்தில் வாழலான்னு சொல்லி நானும் என்னுடைய அம்மாவும் அக்காவும் வந்துட்டோம். நான் 5 வயசுக்கு போது அப்பா இறந்தாங்க. அப்பா இறக்கும் போது பெரிய தாக்கம் இல்லை, ஏன்னா எனக்கு அப்பாவோட அதிகமாக உறவு கிடையாது. ரொம்ப பிஸியாக இருப்பாங்க அப்பா. ரொம்ப குறைவான நினைவுகள் தான் உண்டு அப்பாவோட பழகின விஷயங்கள் எல்லாமே. ஆனால் அவர் இறக்கும் போது பெரிய தாக்கம் இல்லை. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உணர ஆரம்பித்தேன், ஒருத்தர் அப்பான்னு இருக்காரு, அவர் வரமாட்டாருங்கிற விஷயம் புரிய ஆரம்பிச்சிது. எங்கள் அம்மா நான் கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது எங்கள் பெரியப்பா, சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா எல்லாருமே ஒவ்வொரு ரூமில் இருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு ரூம்லையும் போனீங்கன்னா அம்மா அப்பா பிள்ளைங்கன்னு இருப்பாங்க. இப்போ என் ரூமுக்கு வந்தேன்னா அந்த ரூமில் அம்மா அழுதுகிட்டே இருப்பாங்க, அக்கா அமைதியாக உட்காந்துருப்பா, எனக்கு என்ன செய்யணுமே தெரியாமல் இருக்கும். இப்படி தான் என்னுடைய வாழ்க்கையை நான் தொடங்க ஆரம்பித்தேன். எனக்கு ஏதோ வேணும்னு தெரிஞ்சுது, ஆனால் என்ன வேணும்னு தெரியல. மரணம்ங்கிற விஷயம் எல்லா மனுஷனுக்கும் வருங்கிற விஷயம் எனக்கு சின்ன வயசுலேயே புரிஞ்சுட்டு. என்னுடைய தாத்தா, என்னுடைய பாட்டி, என்னுடைய சித்தப்பா எல்லாருமே தொழுகைக்கு போவாங்க. நானும் தொழுகைக்கு போக ஆரம்பித்தேன். ஒரு முஸ்லீமாக எல்லோரும் தொழுகைக்கு போகிற வழக்கம் உண்டு. நான் உருது பேசுகிற பாய் முஸ்லீம், உருது வீட்டில் பேசுவோம் நாங்கள். எங்கள் தாத்தாவோடு சேர்ந்து போக ஆரம்பித்தேன். எனக்கு தொழுகைக்கு போகும்போது பள்ளிவாசலில் ஹஜ்ரத் எப்படி ஒவ்வொரு சபையிலையும் போதகர் இருக்காங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு பள்ளிவாசலையும் ஹஜ்ரத் இருப்பாங்க. அப்போ அந்த ஹஜ்ரத் அரபிக் கற்றுக் கொடுத்தாரு. இஸ்லாம் நீங்களாக கற்றுக்க முடியாது, அது போதிக்கப்பட வேண்டிய மார்க்கம். இருப்பினும் பார்த்தீங்கன்னா அந்த புஸ்தகம் குரான் ஹதீஸ் எல்லாமே அரபிக்கில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ எனக்கு சின்ன வயசுலேயே நான் அரபிக் கற்றுக்கிட்டேன். அரபிக் வாசிக்க தெரியும், அரபிக் எழுத தெரியும். நான் இப்படி தான் என் வாழ்க்கையை தொடங்க ஆரம்பிச்சது. நான் இப்படி போயிட்டு இருக்கும்போது எனக்கு இறைவன் மேலே ஒரு நாட்டம் வர ஆரம்பிச்சது. என்னுடைய வாலிப வயசில் நான் சினிமாவுக்கு என்றும் ஓடலை, சினிமா பார்க்கணும் ஆர்வமும் கிடையாது. எனக்கு கிரிக்கெட் விளையாடணும், பசங்களோட விளையாடணுங்கிற ஆர்வமும் கிடையாது. அந்த ஏழ்மையில வளர்க்கப்பட்டதுனால தெரியல, எனக்கு இறைவனை நாட வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள மேலோங்க ஆரம்பிச்சது. என்னுடைய இஸ்லாமின் மார்க்கத்தின்படி எப்படி இறைவனை தேடும் என்பதை எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஜமாத் போக ஆரம்பித்தேன். எங்கள் வீடு பக்கத்தில் பள்ளிவாசல் இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்ச உடனே அந்த பாங்கு ஓதுவாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் பாங்கு ஓதுவாங்க. அந்த பாங்கு ஓதுற வேலையை நான் செய்ய ஆரம்பித்தேன். காலையில் தொழுகை முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த இஸ்லாம் குடும்பத்திலேருந்து ஆண்கள் அன்னைக்கு தொழுகைக்கு வரலையோ அவங்க வீட்டில் கதவை தட்டி இன்னைக்கு ஏன் தொழுகைக்கு வரல அப்படிங்கிற ஒரு வேலையை எனக்கு கொடுத்துருந்தாங்க ஜமாத்துலேருந்து. அப்போ அந்த ஜமாத்துலேருந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். வெள்ளி சனி ஞாயிறு ஆயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு பள்ளிவாசல் ஜமாத்தில் இருப்போம், வேற ஒரு கிராமத்தில் போய் வேற ஒரு தெருவில் போய் அங்கே இருக்கிற மசூதியில் நாங்கள் தங்கி அங்கே இருக்கிற இஸ்லாமிகளை கூட்டு இறைவனை குறிச்சும் முகமது நபியை குறிச்சும் எங்கள் மார்க்கத்தில் என்ன விஷயம் கற்றுக் கொடுத்தாங்களோ அதை நாங்கள் பயான் பண்ண ஆரம்பித்தோம், போதிக்க ஆரம்பித்தோம். இப்படி தான் என்னுடைய வாலிப வயசு இறைவனுக்குள்ளே போயிட்டு இருந்துச்சு. இப்படி போயிட்டு இருக்கும்போது எங்கள் ஜமாத்லேருந்து சொன்னாங்க, 2 வியாழக்கிழமைக்கு ஒரு வியாழக்கிழமை திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு பெரிய பள்ளிவாசல் உண்டு. திருநெல்வேலி சுற்றி இருக்க எல்லா ஊர் மக்களும் அந்த பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. 2 வியாழக்கிழமைக்கு ஒரு வியாழக்கிழமை ஒரு மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கு போனோன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு தலைவர் வருவார் இஸ்லாம்லேருந்து. அவர் ஹதீஸ்லேருந்தும் குரான்லேருந்தும் ஏதாவது போதிப்பார்.
அப்போ அந்த விஷயங்கள் நாங்கள் கேட்கறது உண்டு. அப்போ நான் அன்னைக்கு போன நாள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முகமது நபி சொர்க்கத்துக்கு போன ஒரு கதையை குறித்து பேசிட்டு இருந்தாங்க. அதில் என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, முகமது நபி சொர்க்கத்துக்கு போகும்போது அல்லாஹ் சொன்னாங்களாம், நீ 50 வேளை தொழுகை செய்ய வேண்டும் என்று ஒரு நாளைக்கு. வந்துட்டு இருக்கும்போது மோசே சொன்னாரா, இல்லை 50 வேளை தொழுகை செய்ய முடியாத ஒரு மனுஷனால நீ 5 வேளை தொழுகை செலுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கதை உண்டு. இப்போ எனக்கு வந்து இந்த கதை ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சுது. ஒரு ஏக இறைவன் நம்மளை படைத்தவர் 50 வேளை தொழுகை செய்யும் போது அப்படி சொல்றாரு. மோசே மனுஷன் யாரு 5 வேளைன்னு மாத்துறதுக்கு, நம்ம பேசாட்டி 50 வேளை தொழுகை செய்தால் என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வர ஆரம்பிச்சுது. அப்போ நான் என்ன பண்ணேன், ஒரு 3 நாளைக்கு முயற்சி செய்வோம்னு சொல்லி நான் ஒரு கேலண்டர்லாம் போட்டேன். காலையில் நான் இப்போ 4 மணி நேரம் தூங்கணும்னு நினைப்பேன். அப்போ என்ன பண்ணேன், 4 மணி நேரம் தூக்கத்தை வச்சுக்கிட்டு கரெக்டாக ஒரு 20 மணி நேரத்தில் நம்ம தொழுகை செய்வதற்கு நம்ம டைம் டேபிள் போடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தேன். நான் எப்படி பார்த்தாலும் எனக்கு 30 மணி நேரத்துக்கு மேலே 30 வேளை தொழுகை செய்தால் எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, 50 வேளை வாய்ப்பு கிடைக்கல. சரி பரவாயில்ல, நம்ம ஒரு 30 வேளை தொழுகை செய்யலாம் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள உள்ள ஆர்வத்தில் நான் ஒரு 3 நாளைக்கு வெள்ளி சனி ஞாயிறு 30 வேளை சொல்லி நான் தொழுகை செய்து முடித்தேன். என் வாழ்க்கையை என்னுடைய மார்க்கத்தின் இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தேன். அந்த இறைவன் என் வாழ்க்கையில் வந்தாரான்னு சொல்ல தெரியல. 4வது நாள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ள பிசாசு பிடித்ததை போல எனக்குள்ள தற்கொலை எண்ணம் மேலோங்க ஆரம்பிச்சுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என் வாழ்க்கை பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. நான் நல்ல ஒரு முஸ்லீமாக நல்ல ஒரு விஷயங்களை கற்றுக்கிட்டு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் நான் என் வாழ்க்கையை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கணும்னு நினைக்கும் போது அந்த இறைவன் வந்தாரான்னு சொல்ல தெரியல. எனக்குள்ள டிப்ரெஷன் வர ஆரம்பிச்சது, தாழ்வு மனப்பான்மையை வர ஆரம்பிச்சது, சூசைட் பண்ணணும், தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள மேலோங்க ஆரம்பிச்சது. நானும் யோசிக்க, நம்ம ஏன் தற்கொலை பண்ணணும் அப்படி யோசிக்க. ஆனால் அந்த எண்ணம் எனக்குள்ள, நீ தற்கொலை பண்ணணும், நீ சாகணும், நீ செத்துரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்துட்டே இருக்கு. நான் எங்களுடைய ஹஜ்ரத்தில் போய் சொன்னேன், இது மாதிரி எனக்கு தற்கொலை செய்யணும்னு தோணுது, எனக்காக நீங்கள் துவா பண்ணுங்க சொல்லியிருந்தேன். அப்போ நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரி போயிடும், அதெல்லாம் சைத்தானுடைய வேலை, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி வெள்ளிக்கிழமை ஜும்மா பள்ளிவாசல் ஜும்மா நடத்துவாங்க. ஜும்மா என்பது ஒரு பெரிய கூடுகை, எல்லாருக்கும் தெரியும். எந்த தொழுகைக்கு போகாதவங்களும் ஜும்மா வெள்ளிக்கிழமை மதிய தொழுகைக்கு போவாங்க. அப்போ அந்த தொழுகைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து எப்போதுமே சொல்லுவாங்க, இந்த செம்புல தண்ணி எடுத்துட்டு ஔது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஹீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி குடிக்க சொல்லுவாங்க தண்ணியை. நானும் குடித்தேன். இப்படியே ஒவ்வொரு வாரம் வர ஆரம்பிச்சாரு தவிர எனக்குள்ள இந்த விடுதலை காணப்படவே இல்லை. எனக்குள்ள காணப்படுற அந்த டிப்ரெஷன் மேலோங்கிட்டே இருக்கு. நீ சாகணுங்கிற அந்த குரல் எனக்குள்ள ஒழுங்கிட்டே இருக்கு. எனக்கு 2-3 மாசம் போச்சு, என்ன செய்யன்னு தெரியல. நான் 2005 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி நம்ம தற்கொலை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டு திருநெல்வேலிக்கு வெளியே என் சைக்கிள் எடுத்துக்கிட்டு எங்கள் ஊருக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு அவுட்டரில் ஒரு மரத்துக்கீழே உட்காந்துட்டு நான் ஆரம்பித்தேன், நம்ம செத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கேன். நான் யோசிக்கும் போதே நினைக்கிறேன், ஏன் நம்ம சாகணும், அம்மாவை யார் பாப்பா, அக்காவை யார் பாப்பா, நீ செத்துட்டா என்ன செய்ய முடியும் வாழ்க்கை, இதெல்லாம் எனக்குள்ள ஓடுது. ஆனால் எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேன், நீ வாழணுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வரமாட்டேங்குது. அன்னைக்கு நான் காலையில் போய் இந்த மரத்துக்கீழே உட்காந்து அழ ஆரம்பித்தேன், சேர்த்துடலான்னு சொல்லி. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மரத்துக்கீழே உட்காந்துட்டு இருந்தேன். அந்த மரத்தில் வந்து ஒரு அலுமினியத்தில் பெயிண்ட் அடித்து ஆப்பிள் மாதிரி கட் பண்ணி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிற வசனம் எழுதப்பட்டிருந்துச்சு. எனக்கு வந்து அது கிறிஸ்தவ வசனம் இல்லாட்டி இஸ்லாம் வசனம்லாம் தெரியாது. நான் சும்மா அந்த வசனத்தை வாசித்தேன், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்லி. இந்த குரலை இந்த வார்த்தையை நான் வாட்ச மாத்தத்தில் என் இருதயத்தில் ஒருத்தவங்க சொல்றாங்க, நல்லா கேட்டுக்கோங்க, என் காதுல கேட்கல. நீ சாகணும் சொல்லும் போது என் காதுல கேட்கும், நான் சொல்றது உன் காதுல கேட்கும், நான் கட் பண்ண கிடையாது. நீங்க பாக்கிங்க, உன் காதுல கேட்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிசாசு சொல்லும் போது என் காதுல தெளிவா கேட்கணும், நான் சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த வார்த்தையை பாட்டதுக்கு அப்புறம் இந்த வார்த்தை இருதயத்துல பேசிச்சு, நீ வீட்டுக்கு போ, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி. நான் யோசிக்கேன், ஒருவேளை நம்ம நல்ல ஒரு அழகான ஒரு வார்த்தையை வாசிச்சோம், இது நிமித்தம் நமக்குள்ள நம்பிக்கை வருது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி வீட்டுக்கு போலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். நான் யோசிக்கும் போதே அந்த குரல் எனக்குள்ள தள்ளி விடுது, நீ வீட்டுக்கு போவேன், நான் பேசணும், வீட்டுக்கு போன்னு சொல்லி. நான் வீட்டுக்கு போனேன், அம்மாட்ட சொன்னேன், இதை மாதிரி நான் தற்கொலை பண்ண போனேன் அப்படின்ட்டு. அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. எங்க தெருமக்கள் எல்லாம் வந்தாங்க, எல்லாரும் சேர்ந்து திட்ட ஆரம்பிச்சாங்க, நீ ஏன் இப்படி முடிவெடுத்த, உன்னை யார் எப்படி முடிவெடுக்க சொன்னா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் ஒரு 3-4 மாசமா சொல்லிட்டு தான் இருக்கேன் உங்கள்கிட்ட, நான் புதுசா இன்னைக்கு எதுவும் முடிவெடுக்கல, எனக்கு வழி தெரியல, போனேன், முடியல, வந்துட்டேன் அப்படின்னு.
எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அன்னைக்கு அவங்க எல்லாரும் சேர்ந்து மாத்தி மாத்தி கேள்வி கேட்கும் போது இனி நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடாதுங்கிற விஷயம் மனசுல பதிஞ்சிட்டு, அன்னைக்கு சாயங்காலம் என்னுடைய நாங்கள் அசர் தொழுகை, அப்புறம் 6 மணிக்கு மக்ரிப் தொழுகை, அப்புறம் ஈஷா தொழுகை 8 மணிக்கு நடக்கும். இந்த 3 தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்டு நான் படு தூங்கும் போது நல்லா வெயில், திருநெல்வேலி நல்ல வெயில். ஏற்கனவே காலையில் ஃபுல்லாக அழுது எனக்கு தெம்பே இல்லாமல் இருந்துச்சு. அன்னைக்கு நைட் தூங்கும் போது நான் கண்ணை மூடி படம் தூங்கிட்டு இருக்கேன். நான் தூங்கின அடுத்த நிமிஷம் என் பக்கத்தில் ஒருத்தர் நிற்கிறத என்னால் உணர முடிஞ்சுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் தூங்கிட்டு இருக்கேன். என்னை எழுப்பி போட்டா நான் எஞ்சிருவேன்னு தெரியும் எனக்கு. ஆனால் எனக்கு நல்ல நினைவு இருக்கு, நான் தூங்கிட்டு இருக்கேன், அதில் 100% உணர்வுள்ளவனா இருக்கிறேன். எழுப்பி போட்டா எஞ்சிருவேன்னு தெரியும். அதே நேரத்தில் என்னுடைய சரீரத்தினால பார்க்க முடிச்சது, அந்த ஆவியிலையும் நான் 100% உணர்வுள்ளவனாக இருந்தேன். நான் இப்படி இருந்துட்டு இருக்கும் போது என் பக்கத்துல இது யார் நிக்கிறா அப்படிங்கிற இந்த கேள்வி எனக்குள்ள வர்றதுக்கு முன்பதாகவே அந்த மதியம் இருதயத்தில் பேசின குரல் சொல்லுது, இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த குரலை கேட்ட மாத்திரத்துல நான் என்னையும் அறியாமல் என் பாவத்தை எல்லாம் வளர ஆரம்பிச்சேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் வளர்ந்த மார்க்கத்துல பாவம்ங்கிற விஷயம் கிடையாது. கிறிஸ்தவத்திலையும் யூதத்திலையும் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு, மனுஷன் கடவுளால் படைக்கப்பட்டான், பிசாசின் வஞ்சனத்தினால் அவன் பாவத்தில் விழுந்தான் அப்படிங்கிற விஷயம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால்தான் உங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த பாவம்ங்கிற கூறு, பாவம்ங்கிற விஷயம் தெரியும். நான் வளர்ந்த மார்க்கத்தில் பாவம்ங்கிற விஷயம் கிடையாது. இறைவன் எல்லாத்தையும் நல்லதான் படைச்சான். நீ முகமது நபியை பின்பற்றி சொர்க்கத்துக்கு வந்தா சொர்க்கத்துக்கு வந்து சேருவ, இல்லை நரகத்துக்கு போக சேருவ விஷயம் தான் சொல்லி தருவாங்க. இப்ப எனக்கு இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது எனக்குள்ள ஏதோ ஒரு பாவம் இருக்கிற விஷயத்தை நான் உணர முடிச்சது. என் பாவத்தை நான் உளர ஆரம்பிச்சேன், வாந்தி பண்ண ஆரம்பிச்சேன். தூங்கினேன், காலையில் எந்திரிச்சேன், பள்ளிவாசல் போனேன், குரான் ஓதுனேன், பாங்கு ஓதுனேன். தொழுகையை முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ல போய் நாங்கள் பசங்களாம் சேர்ந்து கிரவுண்ட்ல தொழுகை செய்வோம். ஸ்கூல்ல வெள்ளிக்கிழமை மட்டும் தான் வெளியே விடுவாங்க தொழுகை செய்வதற்கு, மற்ற நாள்லாம் விட மாட்டாங்க. அப்போ நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படித்தேன். அப்போ நாங்கள் பசங்களாம் சேர்ந்து நாங்கள் இந்த பேஸ்கெட் பால் கிரவுண்டு பக்கத்தில் எல்லாம் தொழுகை செய்வோம். அந்த தொழுகை செய்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்க்க, நேற்று வரைக்கும் நம்ம தற்கொலை பண்ணணும்னு தோணுச்சு, தற்கொலை பண்ண போனோம, அப்புறம் வீட்டுக்கு வந்தோம், அப்புறம் இயேசுவை பார்த்தோமே, நம்ம ஏன் இயேசுவை பார்த்தோம் அப்பதான் யோசிச்சு பார்க்க, எல்லாத்தையும் மறந்துட்டேன். நான் இயேசுவை பார்த்தேன் என்று யோசிக்கும் போதே எனக்கு அருவருப்பா இருந்துச்சு. எனக்கு இயேசு என்றாலே வெறுப்பு, எனக்கு இயேசுவே பிடிக்காது. அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நான் இந்த கிறிஸ்தவ பசங்களை டார்கெட் பண்ணி திட்டுறது, இந்த கிறிஸ்தவ பசங்களை பிடிச்சு கேள்வி கேட்கறது, திருத்தவத்தை குறித்து கேள்வி கேட்கறது, பைபிளை குறித்து கேள்வி கேட்கறது, எந்த அளவுக்கு கொச்சையாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு என் வாய் கூசாம இந்த கிறிஸ்தவ பசங்களை டார்கெட் பண்ணி நக்கல் பண்றது உண்டு. எனக்கு இயேசுனாலே வெறுப்பா இருந்துச்சு. நான் யோசிச்சு பார்த்து, நம்ம ஏன் இயேசுவை பார்க்கணும், நமக்கே வேற நபிகள் கிடையாதா, வேற 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 ப்ராஃபட்ஸே கிடையாதா, வேற தீர்க்கதரிசிகள் கிடையாதா, நம்ம ஏன் இவரை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு யோசனை வருது. நான் வீட்டுக்கு போய் எப்பவுமே சீக்கிரம் சாப்பிட்ற பழக்கம் உண்டு. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நான் கரெக்டாக சாப்பிட்டு இருக்கும் போது எங்க அம்மா ஒரு சேனல் அமுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ ரிமோட் டிவிலாம் வீட்டில் கிடையாது. அந்த டிவியில் ராஜ் டிவியில் ஒரு தேவ மனுஷன் பேசிட்டு இருக்காங்க. நான் ஒரு நாளும் ஒரு சர்ச்சு பக்கம் போனது கிடையாது, ஒரு சுவிசேஷம் எதுவும் கேட்டது கிடையாது, டிவியில் கூட பார்த்தது கிடையாது. அன்னைக்கு நான் சாப்பிடும் போது அம்மா ஒரு பட்டன் அமுக்கி வச்சுட்டு போயிட்டாங்க டிவியில். சரி என்ன சொல்றாங்க கேட்போம் அப்படிங்கிற ஆர்வத்தில் நான் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த ராஜ் டிவியில் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா கடவுள் மனிதர்களை நேசிக்காங்க அப்படிங்கிற தலைப்பில் பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு என்ன சொல்ல வந்தாரெல்லாம் புரியல. ஆனா எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது, கடவுள் அன்பா இருக்காரு, கடவுள் அன்பானவர் அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாதுங்க புரிஞ்சுட்டு எனக்கு. நான் என் வாழ்க்கையில இஸ்லாம்ல எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாம்ல 3 புஸ்தகம் உண்டு, ஒண்ணு கிடையாது. குரான் அப்படிங்கிற புஸ்தகம் உண்டு, அது அல்லாஹ் கொடுத்தார நம்புவாங்க முகமது நபிக்கு. ஹதீஸ்னு புஸ்தகம் உண்டு, அது முகமது நபி என்ன செஞ்சாரு என்ன சொன்னாருங்கிற விஷயம் அவங்களுடைய ஃபாலோவர்ஸ், அவங்களுக்கு அப்புறம் வந்தவங்க எழுதியிருப்பாங்க. அப்புறம் சீரா அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது முகமது நபியோட வாழ்க்கை வரலாறு. இந்த 3 புஸ்தகம் தான் இஸ்லாம். குரான் வெறும் 18% தான் இஸ்லாம்ல, வெறும் 18% தான் இஸ்லாம்ல குரான் என்பது. நீங்க இஸ்லாம் முழுவதும் தெரிஞ்சுக்கணும் என்றால் உங்களுக்கு ஹதீஸ் தெரிஞ்சாக வேண்டும், சீரா தெரிஞ்சாக வேண்டும். நான் ஏன் இந்த விஷயம் சொல்ல வரேன் பாத்தீங்கன்னா, இவர் கடவுள் அன்பானவர்ங்கிற விஷயம் சொல்றாங்க என் மனசுல புரிஞ்சுக்கிட்டு. நான் என் வாழ்க்கையில, நான் வந்த மார்க்கத்துல, நான் படித்த புஸ்தகங்களில
இறைவன் அன்பானவர்ங்கிற விஷயம் படிச்சதே கிடையாது. அல்லாஹ் அன்பானவர் எதுலையுமே கிடையாது. மிக மிக அதிகமான வார்த்தை என்ன சொல்லப்படும் பாத்தீங்கன்னா, அல்லாஹ்வை குறித்து சொல்லும் போது அல்லாஹ் மிகவும் இரக்கமுடையவர், அல்லாஹ் மிகவும் கிருபை உடையவர், அர் ரஹ்மான் இர் ரஹீம் சொல்லப்பட்டிருக்கும். இதை தாண்டி ஒரு விஷயம் கிடையாது. நான் இது இவர் தினகரன் ஐயா கடவுள் அன்பானவர் சொல்லும் போது நான் யோசிச்சு பார்க்க, உண்மையிலே இந்த உலகத்தை படைத்த இறைவன் அன்பா இருப்பாரா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். எங்க அம்மா ஒப்பிட்டு பார்த்தேன். எங்க அப்பா இறக்கும் போது அவருக்கு 33 வயசு. எங்க அம்மா விதவை ஆகும் போது எங்க அம்மாவுக்கு 26 வயசு. 26 வயசு 2 பிள்ளைங்க, நானும் எங்க அக்காவும் இருக்கோம். எங்க அம்மா எங்க அம்மாக்கு மறு திருமணம் பண்ற வாய்ப்பு கொடுக்காங்க. அம்மா சொல்றாங்க, இல்ல நான் திருமணம்லாம் பண்ண விரும்பல, என் பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் இந்த வீட்டிலே இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா சொல்றாங்க. அப்ப எங்க தாத்தா பாட்டி, எங்க அப்பாவுடைய அப்பா அம்மா சரி பரவாயில்ல, இவ இங்கே இருக்காதான் சொல்றா, இங்கே இருந்துக்கிட்டு சொல்லி அவங்க அனுமதிக்கிறாங்க. நான் யோசிச்சு பார்க்க, இந்த உலகத்துல பிறந்த ஒரு தாய்க்கு என் மேல அன்பு இருக்கும் போது உண்மையிலே இறைவன் இந்த உலகத்துக்கு இந்த உண்மையிலே இறைவன் அன்பா இருப்பாரான்னு யோசிச்சு பார்த்தேன். எங்க அம்மாவே இவ்வளவு அன்பா இருக்கும் போது எங்க அம்மாவை படைத்த இறைவன் அதிகமாக அன்பா இருப்பான்னு யோசிச்சு பார்த்தேன். சரி, இறைவன் அன்பா இருக்கலாம், நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. சரி, அவருக்கு அவ்வளோ அன்பா இருந்துச்சுன்னா இந்த உலகத்துக்கு வருவாரான்னு யோசிச்சு பார்த்தேன். எங்க அம்மா என் கூட வாழ்றாங்க. அப்போ இறைவன் எங்க அம்மா விட அன்பா உள்ளவரா இருந்தாருன்னா இந்த உலகத்துக்கு வருவாரான்னு யோசிச்சு பார்த்தேன். அவர் வரலாம், நம்ம தப்பு சொல்ல முடியாது. அவர் இறைவன், அவர் உலகத்துக்கு வரலாம். சரி, அவர் உலகத்துக்கு வந்ததெல்லாம் சரிதான். உண்மையிலே என் மேல அன்பா இருந்தாருன்னா சும்மா அவதாரம் எடுத்தது முக்கியம் கிடையாது. என்னுடைய வம்சம் மாதிரி, என்னுடைய இனம் மாதிரி ஆதாம் ஏவாள் இனத்துல வருவாரா? ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு வர முடியுமா? ஒரு மனிதனாக இந்த உலகத்துக்கு இறைவன் வந்தாகணும் என்றால் அவர் ஆதாம் ஏவாள் இனத்துல வந்த ஒரு மனுஷனாக தான் இருந்தாக வேண்டும். வருவாரான்னு யோசிச்சு பார்த்தேன். வரலாம், அவருடைய இஷ்டம் தான். சரி, எல்லாம் சரிதான். அவ்வளோ அன்பா இருந்தாருன்னா இந்த உலகத்துக்கு என் பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சிடும், என்னுடைய சரீரத்தின் வேதனை தெரியும் அவருக்கு. இந்த உலகத்துல என் மேல அன்பு இருக்கிற நிமித்தம் இந்த உலகத்துல மாத்திரம் தீர்வு கிடையாது, இந்த உலகத்தையும் தாண்டின ஒரு தீர்வு ஒரு இறைவன் கொடுப்பாரான்னு யோசிச்சு பார்த்தேன். அன்பாக ஒரு இறைவன் இருந்தார் என்றால் அவர் நிச்சயம் செய்வார். இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் ஞாபகம் வந்துச்சு. நல்லா புரிஞ்சுக்க, நான் ஒரு முஸ்லீம் தான். எனக்கு இறைவனை குறிச்சு, உங்க பைபிள் இறைவனை குறிச்சு ஒன்றும் தெரியாது எனக்கு. நான் சும்மா யோசிச்சு தான் பார்த்தேன். அன்னைக்கு நைட் இதை யோசிச்சு பார்க்கும்போது நான் நினைச்சேன், நம்ம தவறா யோசிக்கிறோம், நம்ம அல்லாஹ்வை மீறி யோசிக்க கூடாதுங்கிற நினைப்பேன். நான் வளர்ந்த மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் என்பது எஜமான், நாங்க வெறும் அடிமைகள். இஸ்லாமுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அடிமைகள் அர்த்தம். இன்னைக்கு அல்லாஹ் சொல்லுவாரு, எப்ப நீ இந்த உலகத்துல கூலி எல்லாம் செஞ்ச, நீ முஸ்லிமா வாழ்ந்து ஒரு மூமினா இருந்த, என்னோட நம்பிக்கையை நீ பின்பற்றின, நான் சொர்க்கத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லுவார் அல்லாஹ். நாளைக்கு அல்லாஹ் சொல்லுவாரு, இப்ப சொர்க்கத்தை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீ நரகத்துக்கு போக சொல்லலாம். ஏனென்றால் அவர் உங்க அப்பா கிடையாது, அவர் எஜமான் கூலி தான் கொடுப்பாரு. உங்க கடவுள் மாத்திரம் தான் சொல்றாரு, நீ பரலோகத்துக்கு வா, நான் உன்னுடைய அப்பாவா இருக்கேன், நீ என்னுடைய மகா அப்படிங்காரு ஆண்டவர். இதனால தான் அவன் சுதந்திரம் தாரேன் அப்படிங்காரு. இது நம்ம தான் உலகத்தை ரத்தம் சிந்தி உங்களை காப்பாத்தினாரு. நான் வளர்ந்த மார்க்கத்துல அவர் எஜமான் தான், நான் அடிமை தான். நம்பி பயம் தான் இருக்கு. ஒவ்வொரு முஸ்லீம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வை குறித்து உள்ள பயத்துல தான் அவங்க தொழுகைக்கு போவாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் கூடி செஞ்சுக்கோன்னா தேவன் மேல உள்ள பயத்துல இல்ல, தேவன் மேல உள்ள பிரியத்துல நம்ம சேர்ந்திருக்கோம். வித்தியாசம் உண்டு. இப்படி என் வாழ்க்கை இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா மறுபடியும் நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் சந்திச்சேன். இது ஒரு நாள் கிடையாது. அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு ஆரம்பிச்சது. ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் நான் பகல்ல தொழுகைக்கு போறேன், நான் குரான் ஓதுறேன், நான் பாங்கு ஓதுறேன். ஆனா நைட் ஆனா நான் ஜீசஸை பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இது எப்படி எடுத்துக்கலன்னு தெரியல. இந்த கனவு என்னையும் மீறி ஒரு தரிசனமா இருந்துச்சு. நான் உடனே எங்க அம்மாட்ட சொன்னேன், எனக்கு நான் ஒரு லோக்கல் டிவில இந்த பாளையங்கோட்டையில 100 மண்டபம்ங்கிற மண்டபம் இருக்கு, அந்த மண்டபத்தில் ஒரு மீட்டிங் நடக்கிறத பார்த்தேன். எனக்கு என்னன்னா எனக்கு இயேசுவை பத்தி தெரியணும் ஆசையா இருந்துச்சு. நான் சும்மா எனக்கு நைட் ஆனா இதெல்லாம் தரிசனங்கள் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இயேசு யார் இவரை பத்தி தெரியணுமேங்கிற ஆர்வத்துல நான் ஒரு மீட்டிங் போலாம் முடிவு பண்ணேன். எங்க அம்மாட்ட போய் சொன்னேன், இதை மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஒரு மண்டபத்துல ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, நான் போறேன் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, நானும் உன் கூட வாரேன் அப்படின்னாங்க. அம்மா என் கூட ஏன் வாரேன்னு சொன்னாங்கன்னா அவங்க பயந்து போய் வாரேன்னாங்க. நான் போன வாரம் தான் நான் இங்க குளோர் சந்தையில் போய் விளையாட போறோம் அப்படின்னு அப்புறம் தற்கொலை பண்ண போயிட்டு வந்தேன். ஒரு வழி மறுபடியும் ஏதோ பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா பயந்து போய் நோ சொன்னா கோவப்படுவான், டிப்ரெஷன் போயிடுவான்னு சொல்லி நானும் உன் கூட வாரேன்னு சொல்லி கூட வந்தாங்க. நானும் எங்க அம்மா அந்த மீட்டிங் போயிருந்தோம்.
நல்ல ஒரு 1000-2000 பேருக்கு பெரிய ஒரு மண்டபத்தில் கூடுகை நடக்குது. நாங்கள் போகும்போது மீட்டிங்கை முடிச்சுட்டு நானும் எங்கள் அம்மாவும் கடைசி வரிசையில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் ஏஞ்சி நின்று ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போ அங்கே இருந்த போதகர் சொல்றாரு, தேவன் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் கொண்டு வந்திருக்காங்க. இங்க வேற தோட்டத்திலிருந்து செடியை பிச்சு எடுத்து தான் தோட்டத்தில் நட்டு அது காய் கொடுத்து கனி கொடுத்து பெரிய தோப்பு உருவாக்குன்னு சொன்னாங்க. இவர் சொன்ன உடனே எங்க அம்மா கேட்டாங்க, நம்ம வாரம் சொன்னியா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு இவர் முகரையை கூட பார்த்து கிடையாது, இவர் என்ன யாரு கூட தெரியாது, நம்ம கிளையும் போகலாம் அப்படின்னு. அம்மா சொன்னாங்க, வா கிளையும் போயிடலாம் அப்படின்னா. எனக்கும் பயம் வந்துட்டு, ஏன்னா இவர் எப்படி இப்படி சொல்வார் அப்படின்னு பயம் வந்துட்டு நானும் கிளையும் போயிட்டேன். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டை சுத்தி வயக்காடு உண்டு, நல்ல கொசு 4 மணிக்கெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப சுத்தி நாங்க அந்த சுள்ளிலாம் பொறுக்கி இந்த புகையை போட்டு விட்டுருவோம். அன்னைக்கு சாயங்காலம் முதல்ல நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு பேசணும்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு. ஒரு நாளும் நான் பேசல. இந்த நாட்களில் நான் ஒரு நாளும் ஜெபம் பண்ணல, என் மனசு மாறல. இது வெறும் சம்பவமா எனக்கு நடந்துட்டு இருக்கு, அவ்வளவுதான். அப்ப அன்னைக்கு நான் சாயங்காலம் என்னுடைய தோட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நான் முதல்ல இயேசுட்ட கேட்க, உங்களை பின்பற்ற எனக்கு ஆசையா இருக்கு, உங்களை எப்படி பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்க. நான் இது கேட்கும் போது என் மனசுல என்ன நினைக்க பாத்தீங்கன்னா, நம்ம குர்ஆன்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கோ, முகமது நபியை குறித்து எப்படி சொல்றோமோ அதே மாதிரி இயேசுவை பத்தி குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அவரை குறிச்சும் நம்ம ஜமாத்ல சொல்லலாம், தொழுகையில சொல்லலாங்கிறத நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு கிறிஸ்தவனாக மாற வேண்டும் என்று நினைக்கவே இல்லை. நான் இது நினைச்சிட்டு இருக்கும் போதே நான் ஆண்டவர்கிட்ட சொல்றேன், நான் ஜீசஸ் சொல்றேன், உங்களை பின்பற்ற ஆசையா இருக்கு சொல்லும் போது என் கண்களுக்கு முன்பதாக ஒரு தரிசனம் காணப்பட்டுச்சு. எனக்கு நல்லா தெரியுது, பாதாம் செடி தெரியுது, வாழைமரம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனாலும் ஒரு தரிசனம் தெரியுது என் கண்களுக்கு முன்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய கையில ஒரு பைபிள் வச்சிருந்தாங்க, அதுல சிலுவை படம் போட்டு பரிசுத்த வேதாகம்னு எழுதப்பட்டிருந்துச்சு. எனக்கு அப்பதான் புரியுது, ஆண்டவர் வந்து என்ன பைபிள் பின்பற்ற சொல்றாங்க அப்படின்ட்டு. எனக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. நான் போன வாரம் பார்க்கும்போது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிற வசனம் பார்த்தேன். சரி, நான் வீட்டுக்கு ஓடி போயிட்டு நான் பைபிள் எடுத்துட்டு வந்தேன். நான் கிட்டத்தட்ட நிறைய ஸ்கூல்ல படித்தேன், ஒரு 7-8 ஸ்கூல் மாறி படித்தேன். அதில் படித்த 2-3 ஸ்கூல் வந்து கிறிஸ்தவ ஸ்கூல். அதில் வந்து கிடியன்ஸ் பைபிள் கொடுப்பாங்க. நான் எப்போதும் கொடுத்தாங்கன்னா எடுத்து ஷெல்ஃபில் வச்சிருவேன், அவ்வளோதான். அப்போ நான் ஓடி போயிட்டு பைபிள் எடுத்துட்டு வந்து திறந்து பார்க்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அப்படிங்கிற வசனத்தை வாசித்தேன். ஹல்லேலூயா. நான் அன்னைக்கு எனக்கு புரிஞ்சது, நான் பார்த்த வசனம் வந்து இந்த பைபிள் உள்ள வசனம். இந்த பைபிள் வசனம் மூலமாக தான் என் இருதயத்தில் அவர் பேசினாரு. அவர் எனக்கு கூட நைட்டு வந்து பேசி என்னுடைய வாழ்க்கை இடப்பட்டு என் பாவத்தை எல்லாம் உளர சொன்னாரு. நான் எல்லாம் உளறிட்டேன், எல்லா பாவத்தையும். அதுக்கப்புறம் அன்னைக்கு என் வாழ்க்கையை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துல ஒப்பு கொடுத்தேன். நான் அன்னைக்கு ஆண்டவரை சொன்னேன், நான் உங்களை பின்பற்ற தான் ஆசையா இருக்கு, எனக்கு நான் பைபிள் படி தான் உங்களை பின்பற்ற போறேன். நான் எனக்கு ஃபியூச்சர் எப்படி இருக்க போறேன்னு தெரியல, என்ன சந்திக்க போறேன்னு தெரியல. நான் ஒரு முஸ்லீம், உருது பேரு பாய் முஸ்லீம். எனக்கு இது எப்படி எடுக்குன்னு தெரியல. இதை யோசிக்கும் போதே என்னோட இருதயம் எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு. நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு ஏதோ ஒன்று வேணும்னு தெரியும், என்ன வேணும்னு தெரியல. நான் யாரையோ ஒருத்தரை தேடுறேன், யாரை தேடுறேன்னு எனக்கும் தெரியல. எனக்கு அன்னைக்கு தான் தெரியும், எனக்கு இவர் தான் வேணும், நான் இவர் தான் தேடிட்டு இருந்த விஷயம் புரிஞ்சுது எனக்கு. அன்னைக்கு என் வாழ்க்கை இயேசு ஒப்பு கொடுக்கும் போது என் இருதயம் நொறுங்கி கண்கள் வந்து எனக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சுது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் நான் அழமாட்டேன். நான் சின்ன வயசுல அப்பாவுடைய மரணத்தை பார்த்ததுனால அவர் அடக்கம் பண்ணும்போது அவர் மூஞ்சில மண்ணு போட சொன்னாங்க. மூஞ்சில நேரா போட விட மாட்டாங்க. அவர் இறக்கி வச்சதுக்கு அப்புறம் பாய் அப்படி சரிச்சு வச்சிருப்பாங்க, அந்த பாய் மேல போடணும். அன்னைக்கு போடும்போது நான் பார்த்தேன், இவர் வரமாட்டாரு எனக்கு தெரியும். வெறும் 5-6 வயசு தான் ஆகுது எனக்கு. எல்லாரும் என்னை கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க, சித்தப்பா எல்லாம் அழுகுறாங்க, எங்க தாத்தா எல்லாம் அழுகுறாங்க. அன்னைக்கு என் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மனம் ஒரு மாதிரி கல்லு மாதிரி ஆகி போச்சு. எனக்கு சின்ன வயசுல மரணத்தை பார்த்ததுனாலயோ தெரியல, எனக்குள்ள கல்லு மாதிரி தான் இருக்கும், அதிகமா கோவப்படுவேன். எனக்கு அன்னைக்கு என் வாழ்க்கை இயேசுட்டு ஒப்பு கொடுக்கும் போது என் வாழ்க்கை ஆண்டவர் மாத்த ஆரம்பிச்சார். ஒரு வாரம் கழிச்சு எங்க அம்மா வந்து கேட்டாங்க, நீ எதுக்கு மாறின அப்படின்னு கேட்டாங்க. நான் அதான் அம்மாட்ட கேட்டேன், நீ என்ன மாற்றத்தை பார்த்தீங்கன்னு. அம்மா சொன்னாங்க, நீ ஏன் ரொம்ப அழுதுட்டு இருக்க, ஏன் தோட்டத்துக்குள்ள போய் அழுகுற, ஏன் பெட்ரூம்ல அழுகுற, டிப்ரெஷன்ல இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. டிப்ரெஷன்லாம் கிடையாது, இப்பதான் தெளிவா இருக்கேன், நான் இயேசுவை பின்பற்ற போறேன்னு சொல்லி அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லாம அவங்களும் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. எங்க அம்மாவுடைய மாற்றம் வந்து என்னுடைய மாற்றம் காரணமா இருந்துச்சு. எங்க அம்மாவுக்கு தெரியும் நான் வந்து ரொம்ப கோவப்படுவேன். எங்க அம்மா வந்து சாயங்காலம் ஆனா யாசின் ஓதுவாங்க, பத்தி ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு
யாசின் ஓதணும். எப்போதும் எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அம்மா ஓதும். என்னைக்காவது ஓதாம விட்டாங்கன்னா திட்டி கிழிச்சிரும் அம்மாவை. உங்களுக்கு என்ன வேலை இருக்கு, நீங்க யாசின் ஓதாம என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க இப்படி நான் கேட்பேன் அம்மாவிட்ட. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சுட்டு நான் தேடின விஷயத்துல நான் இறைவனை கண்டடைந்தேன்னு சொல்லி என் மாற்றம் எங்க அம்மாவுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் 5-6 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா என்னுடைய தாத்தா பாட்டி 79 வயசுல 81 வயசுல மூழ்கி ஞானஸ்தானம் பெற்று ரட்சிக்கப்பட்டாங்க. கடைசி என்னுடைய அக்கா ரட்சிக்கப்பட்டா. 6 வருஷம் கழிச்சு அக்கா ரட்சிக்கப்பட்டா. என் முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. எனக்கு சாதாரண ஏதாவது வேலையை சேரணும், எங்கேயாவது போயிடலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஒரு நல்ல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் சேர்த்து விட்டு நான் இன்ஜினியரிங் படிக்க ஆரம்பிச்சேன். நான் சேர்ந்தது முஸ்லீம் காலேஜ்னால எனக்கு ரொம்ப கம்மியான ஃபீஸ் தான் கேட்டாங்க. நான் முஸ்லீம் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து படித்தேன் திருநெல்வேலியில். கம்மியான ஃபீஸ் கட்ட முடிஞ்சது, அதனால பிரச்சனையே இல்லாமல் இருந்துச்சு. நான் செகண்ட் இயர் படிக்கும்போது நிறைய ப்ரொஃபஸருக்கு தெரிஞ்சுட்டு இவன் வந்து ஒரு முஸ்லீமா வந்துட்டு சர்ச்சுக்கு போறான் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிச்சது. நான் படித்த காலேஜில் 90% மக்கள் இஸ்லாமியர்கள் தான். எனக்கு தெரிஞ்சுட்டு எனக்கு அவ்வளோதான், சோழி முடிச்சுது, நம்மள காலி பண்ணிடுவாங்கன்னு நினச்சேன். நிறைய இடத்துல ஆண்டவர் என்னை தப்பிக்க வழி செய்தாங்க. அப்புறம் நான் மசூதியில் நிறைய இதை கூப்பிட்டு அனுப்புனாங்க. ஒரு தான் மசூதி, நான் எப்போதும் மசூதி தெரு வழியாக போவே மாட்டேன் அந்த காலங்களில். ஏன்னா பார்த்தானா கூப்பிடுவாங்க தெரியும். நான் ஒரு நாள் தெரியாமல் சிக்கன் வாங்கிறதுக்காக அம்மா வாங்க சொன்னாங்க. சரி இங்கே பக்கமாக தானே இருக்குன்னு சொல்லி ஒரு மசூதி வழியாக போனேன். நான் போகிற பார்த்துட்டு உள்ளேருந்து ரெண்டு பசங்க வெளியே வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இவன் என் காலேஜ் தான் படிக்கான், இவன் சர்ச்சுக்கு போகிறான் அப்படின்னு சொல்லி உள்ள சொல்லிட்டாங்க. நான் இங்கே பசங்களை பார்த்தோன்னே கொஞ்சம் விரட்டின்னு போயிடலாம் பார்த்தேன். கரெக்டாக பைக்கு பஞ்சர் ஆகி பள்ளிவாசல் முன்னாடி பஞ்சர் ஆகி நின்றுட்டு நெச்சை ஊட்டிட்டு போயிடலாம் பார்த்தா பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்ல பஞ்சர் கடைக்காரங்க வந்துட்டு வாங்க என்ன அப்படிங்கான்ட்டு. சரி ரைட்டு, வழி தெரியல. நான் பஞ்சர் போட உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்குள்ள அவர் 2 பேரை கூட்டு வந்துட்டான். என்னை பள்ளிவாசல் கூட்டு போயிட்டான். கூட்டு போயிட்டு உட்கார வச்சுட்டு தொழுகையை முடிச்சுட்டு வர்றதுக்காக என்ன வெயிட் பண்ண சொன்னாங்க. நானும் சரி நமக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க தான், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உட்காந்துட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு, நிறைய ஆட்கள் சேர்ந்தாங்க. எல்லாரும் என்கிட்ட கேட்பாங்க, நீ முஸ்லீம் தானே அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு. நீ உருது பேசுற பாய் முஸ்லீம் தானம்பாங்க. ஆமா அப்படிம்ப. நீ ஜமாத்துக்கெல்லாம் வருவல்ல அப்படிம்பாங்க. ஆமா அப்படிம்ப. போன வருஷம் வரைக்கும் நீ பாங்கு ஓதுனியடா அப்படின்னாங்க. ஆமா நான் தான் பாங்கு ஓதுனேன் அப்படிம்பேன். அப்போ ஏன் வரமாட்டேக்க அப்படிம்பாங்க. எனக்கு வந்து நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். சர்ச்சுக்கெல்லாம் போகக்கூடாது, அது இயேசுங்கிற நம்ம நம்பி அவங்கள வந்து கடவுளா மாத்திட்டாங்க, அது வந்து தப்பு அப்படின்னாங்க. நான் சொன்னேன் அது அப்படி கிடையாது. முதல்ல அவர் உங்க நபியே கிடையாது, அது யூதர்களோட வந்த வம்சத்துல வந்த ஒரு இயேசு கிறிஸ்து. அந்த புஸ்தகத்துக்கு உங்க புஸ்தகம் சம்பந்தமே கிடையாது. அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்கன்னா, எப்படி மோசைக்கு வந்து தோரா கொடுக்கப்பட்டுச்சோ, பழைய ஏற்பாடு கொடுக்கப்பட்டுச்சோ, தாவூதுக்கு வந்து சங்கீதம் கொடுக்கப்பட்டுச்சு, அதே மாதிரி இயேசுக்கு வந்து சுவிசேஷம் கொடுக்கப்பட்டுச்சுங்கிற விஷயம் வந்து குர்ஆன்ல எழுதப்பட்டிருக்கு. அப்ப என்ன சொன்னாங்க, இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதே மாதிரி முகமது நபிக்கு குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், முதல் 3 புஸ்தகத்திலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வருவான்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த முதல் 3 புஸ்தகத்தை நமக்காக மரிப்பார் சொல்லப்பட்டிருக்கு, நமக்காக உயிர்த்தெழுவான்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எப்படி 4வது புஸ்தகத்துல மட்டும் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னு கேட்டேன். அப்ப அவங்க சொன்னாங்க, முதல் 3 புஸ்தகம் வந்து பிழையாயிட்டு அப்படின்னாங்க என்கிட்ட. நான் சொன்னேன், ஒரு இறைவனால முதல் புஸ்தகத்தை காப்பாற்ற முடியல, 2வது புஸ்தகத்தை காப்பாற்ற முடியல, 3வது புஸ்தகத்தை காப்பாற்ற முடியாட்டி அப்ப 4வது புஸ்தகம் காப்பாற்ற முடியாது, இது இறைவேதம் கிடையாது அப்படின்னு. அவங்க என்ன சொல்லன்னு தெரியல என்கிட்ட. கொஞ்ச நேரம் வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் நான் யோசிச்சேன், சரி நம்ம எப்படி ஓடலாம் இங்கேருந்து, ஏன்னா கூட்டம் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. தேவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் எனக்கு அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்துட்டாங்க. 2015 சென்னையில் ஓட்டேரியில் என் மேலே கேஸ் போட்டாங்க. ஒரு ஜமாத் அமைப்பினர்கள் வந்து கேஸ் போட்டாங்க. இவன் வந்து முஸ்லீம் கிடையாது, இவன் கிறிஸ்தவன், இவன் வந்து இஸ்லாம்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு இவன் வந்து எங்களுடைய நபி பேரை வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த போலீஸ்காரர் கால் பண்ணாரு. பேசும்போது உங்க பேர் என்னன்னு கேட்டாரு. முகமது ஏஜாஸ் அப்படின்னு. உங்க அப்பா பேர் என்னன்னு கேட்டாரு. ஷேக் அப்துல் முனீர் அப்படின்னு சொன்னேன். உங்க தாத்தா பேர் என்னன்னு கேட்டாரு. இஸ்மாயில் ஷாஹிப் அப்படின்னு சொன்னேன். நீ முஸ்லீமான்னு கேட்டாங்க. ஆமா நான் முஸ்லீம் தான் சொன்னேன். நீ உருது பேசியான்னு கேட்டாங்க. ஆமா உருது பேச தெரியும். அப்ப எதுக்கு உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, நீ முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நீ அவங்ககிட்டே கேளுங்க அப்படின்னு. கடைசியில் அவங்ககிட்ட தான் கேட்டாங்க. அந்த கேஸை ஒன்றும் இல்லாமல் அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா,
எந்த முஸ்லீமும் ரட்சிக்கப்பட மாட்டான் அப்படிங்கிற விஷயம் எல்லா முஸ்லீம் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் ரட்சிக்கப்படுறாங்க. ஏக இறைவன் பைபிள் உள்ள இறைவன் தான், அதை புரிஞ்சுக்கோங்க. இந்திய தேசம் மாத்திரம் கிடையாது. ஈரான்ல பாத்தீங்கன்னா 40 லட்சம் ஷியா முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அரேபிய தேசத்துல பாத்தீங்கன்னா லெபனான்ல, சிரியால, எல்லா நாடுலையும் அரேபிய முஸ்லீம் ரட்சிக்கப்பட்டு வராங்க. இந்த தேவன் உண்மை உள்ள தேவன். இவர் என் வாழ்க்கையை மாத்தினார். நான் அன்னைக்கு சாக போன தற்கொலைக்கு அன்னைக்கு ஆண்டவர் என் வாழ்க்கையை மாத்தினார். படிக்க வச்சார், வேலைக்கு சேர்ந்தேன், சொந்த சம்பாதியத்தில் வீடு வாங்கினேன், காரு வாங்கினேன். 2019 எனக்கு எருசலேம் போறதுக்காக எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு. எருசலேம்ல சாட்சி சொல்லணும் சொல்லி என்ன கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ ஒரு 5000 பேர் சேர்ந்த கூடுகையில எல்லா நாட்டு மக்களும் வராங்க. சீன மக்கள், ஜப்பான் மக்கள், ரஷ்யா மக்கள், இந்தியால இருந்து ஒரு 30 பேர் தான் போயிருப்பாங்க. அவ்வளோ பெரிய நாடுகள் சேர்ந்த ஒரு பெரிய மீட்டிங்ல என் சாட்சி சொல்வதற்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ எனக்கு 7வது நாள் நீங்க சாட்சி சொல்லணும் அப்படின்னு ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. நான் சாட்சி சொல்ல போயிருந்தேன். அங்க ஒரு யூத நண்பனோட பழக்கமாச்சு எனக்கு. அவர் கிறிஸ்தவர் கிடையாது, யூதன். நானும் அவரும் சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சேன் இந்தியாவில். நான் அவரை சும்மா பார்க்க போனேன் அவர் ஆஃபீஸ்க்கு. அவர் சொன்னாரு, நான் உங்க கூட நான் பிசினஸ் பண்ண ஆசைப்படுறேன்னு சொல்லி என் கூட பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சோம். 2019 பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். 2020 கொரோனா வந்துச்சு. என்னுடைய ஆபீஸ்ல தேவன் நிறைய எம்ப்ளாயிஸ், நிறைய வேலைக்கு ஆட்கள் சேர்ந்தாங்க. என்னுடைய பிசினஸ் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிச்சார். கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் டென்மார்க்ல ஒரு நண்பரோடு சேர்ந்து பிசினஸ் ஆரம்பிச்சேன். எல்லா பிசினஸையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சார். இன்னைக்கு நான் ஆண்டவர் பாத்தீங்கன்னா நான் அவரை நம்பி வந்தேன். என்ன ஒரு இடத்துல கைவிடவே இல்லை. போன வருஷம் பக்ரீத் அன்னைக்கு என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் அமெரிக்கால இருக்கார். அவர் ரொம்ப வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு வந்தார். அப்போ அவர் சொன்னாரு, இதே மாதிரி ஏஜாஷ் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆசைப்பட்டாங்க. என் குடும்பம் என்ன ஒதுக்கி வச்சுட்டு 2005 அந்த குடும்பத்தை விட்டு நான் வெளியே வந்தேன். எந்த சொத்து கொடுக்கல, எந்த ஒரு வாரிசு கொடுக்கல, நான் எல்லாம் வேணான்னு சொல்லி வெளியே வந்துட்டேன். என்ன கேட்டாங்க, நான் எனக்கு எதுவுமே வேணாம், என்னை உயிரோட விட்டா போதும் அப்படின்னு சொல்லி சைனை போட்டு எங்க அம்மாவையும் அக்காவையும் கூட்டு வந்துட்டேன். 20 வருஷம் கழிச்சு போன வருஷம் என்னை பக்ரீத்ல கூப்பிடும் போது அவங்க எல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. ஒண்ணுமில்லாம ஒன்னு அனுப்புன, ஆனால் நீ இன்னைக்கு எல்லாத்தையும் பெற்றவனாக வந்து நிக்க அப்படின்னு சொல்லி. என்னுடைய பெரியம்மா வந்து சொன்னாங்க, எங்க சொந்தக்கார பெரியம்மா சொல்றாங்க, நீ யாரை நம்பி போனியோ அவர் உன்னை கைவிடல அப்படின்னு சொன்னாங்க. ஹல்லேலூயா. இந்த இடைப்பட்ட காலத்துல நிறைய மிரட்ட ஆரம்பிச்சாங்க. கொலை பண்ண வீட்டு அட்ரஸ் கண்டுபிடிச்சாங்க. 2016 என் வீட்டு அட்ரஸ், என் மனைவி போட்டோ, என் மகா போட்டோ போட்டு இந்த இடத்துல எங்க வீடு இருக்கு, இவங்களை யார் கொலை பண்ண போறான்னு சொல்லி பப்ளிக்கா ஃபேஸ்புக்ல போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய பேர் நான் போறேன்னு சொல்லி வாலண்டியர் படுத்திருந்தாங்க. கரெக்டா அது நடக்கிறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்கன்னா 2 மாசத்துக்கு முன்னாடி நான் பெங்களூர் பட்டத்துக்கு நான் மாற ஆரம்பிச்சேன். நான் எங்கே ஒளிஞ்சு மறைச்சுலாம் வாழல. இன்னைக்கு நான் எங்க இருக்க எல்லாருக்குமே சொல்லுவேன், நான் பப்ளிக்கா தான் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு எந்த ஒரு பயம் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நல்லா புரிச்சுக்கோங்க, சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு இருந்துட்டு இருக்கிறார். நம்ம இங்க நடக்கிற கூட்டத்தோட ஒரே நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உங்களுக்கு 10 வயசு 15 வயசு இருக்கும், வாலிபருக்கு 20 வயசு 30 வயசு இருக்கும், பெரியோர்கள் எல்லாம் 40 50 வயசு 60 வயசுல இருப்பீங்க. இன்னைக்கு இந்த உலகத்தை நீ கண்ணை மூடினீங்கன்னா நாளைக்கு ஒரு தேவனோடு உறவு கொள்வதற்காக இந்த மீட்டிங் நடத்துறோம். மற்றபடி யாரையும் மாற்றுவதற்காகலாம் இல்லை. யாரையும் மாத்தலாம் முடியாது. யாரை மாத்த முடியும்? அப்படி மாத்த முடிச்சாதான் குடிக்காரன் தான் குடிக்காம மாத்திடலாம, வேஷத்தனம் பண்ற வேஷத்தனம் இல்லாமல் மாத்திடலாம. யாரையும் யாரும் மாத்த முடியாது. உங்களுடைய இருதயத்துல தேவன் தொட்டால் ஒழிய எந்த மனுஷனும், பிதாவாகிய தேவன் சொன்னால் ஒழிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இறைவன் என்பதை யாரும் சொல்ல முடியாது. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் ஒருத்தர் தான் தேவன். இவர் இந்த பைபிள் பாத்தீங்கன்னா சாதாரணமா கையில வந்து சேரல. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாரும் ஒரே பிள்ளைகள் தான். நமக்குள்ள எந்த ஜாதியும் கிடையாது, எந்த இனமும் கிடையாது, எந்த மதமும் கிடையாது. உங்களுடைய யாராவது இந்த ஜாதி இந்த கிளை சொன்னாங்கன்னா அது வந்து முட்டாள்தனம். புரிஞ்சுக்கோங்க, இந்த இந்திய தேசத்தை நீங்க பிறந்ததுனால உங்களுக்கு ஒரு ஜாதி சூட்டப்பட்டுச்சு, அவ்வளவுதான். இதே நீங்க சைனால போனீங்கன்னா இந்த ஜாதியில வாழ்வீங்க, ஜப்பான்ல போன இந்த ஜாதியில நீங்க வாழ்வீங்க. தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்துல மனுஷனை படைக்கும் போது ஆதாம் ஏவாள் முதல் மனிதன் முதல் பெண்மணி ஆண்டவர் படைச்சார். இவர்கள் மூலமாக இந்த உலகத்தை ஆசீர்வதிக்க ஆசைப்பட்டார். ஆனால் முதல் மனிதன் ஆதாம் ஏவாள்
பிசாசுடைய வஞ்சத்தை கேட்டு அவங்க கீழ்ப்படியாமல் விழுந்தது நிமித்தம் பாவம் நமக்குள்ள வந்துச்சு. அப்பமே ஆண்டவர் சொன்னால் ஏவாள்கிட்ட உன் வித்து மூலமாக, வித்துக்கள் சொல்லல ஆண்டவர் வந்து உன் வித்து, ஏவாள்கிட்ட ஆண்டவர் அப்பமே சொல்றாங்க உன் வித்து மூலமாக ஒரு குமாரன் வருவான், அந்த வித்து பிசாசின் தலையை நசுக்கும் சொல்லி முதல்ல ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்னாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே இந்த விஷயம் பிசாசுக்கு தெரிஞ்சிட்டு இந்த மனித இனத்துல ஒரு தேவன் பிறப்பாரு, இந்த மனித இனத்தை யெகோவா தேவன் வருவாரு, அவர் வந்து என் தலையை நசுக்குவாரு, அப்ப இந்த மனித இனத்தை நம்ம குழப்பலாம், கேடு கட்ட மனுஷனாகி மாத்தலாம் சொல்லி அவன் பிரயாசப்பட்டான். 2000 வருஷம் இந்த விஷயம் செஞ்சுட்டு வந்தான் அவன். ஆனால் பாத்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஓரின சேர்க்கை, மதுபானம், பெரிய பாவம் வாழ்ந்த நாட்களில நோவாங்கிற மனுஷன் இருந்தாரு. அவரும் அவர் மனைவியும் 3 பசங்களும் 3 மருமகளும் தேவன் சமூகத்தில் நீதி உள்ளவர்களாக காணப்பட்டாங்க. தேவன் சொல்றாங்க நோவாவை பார்த்து, நீதியை பின்பற்ற நோவாவே, உன் மூலமாக நான் இனத்தை உருவாக்குறேன்னு சொல்லி அந்த இனத்தை மாத்திரம் வச்சுட்டு மொத்த ஜனத்தை ஆண்டவர் அழிச்சாரு ஜலத்தின் மூலமாக. இன்னைக்கு நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா நோவாக்கு 3 பசங்க உண்டு, ஷேம், ஹாம், ஜாஃபேத். ஷேம் இனத்துல வந்தவர் தான் ஆபிரகாம், ஹாம் இனத்துல வந்தவர்கள் தான் ஆப்பிரிக்க மக்கள், ஜாஃபேத் இனத்துல வந்தவங்க தான் நம்ம எல்லாம் தெரியல, எனக்கு நம்ம இந்த இனம் தெரியல, ஒருவேளை ஷேம் கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 3 பிள்ளைகள் மூலமாக மற்றும் நோவா மூலமாக ஜனம் தொகை பெருக ஆரம்பிக்குது. இதுல தான் நம்ம வந்து சேர்ந்தோம். நம்ம இந்த கால்ல இருந்து பிறக்கல, மண்ல இருந்து பிறக்கல, ஆதாம் மூலமாக தேவன் நம்மளை படைச்சாங்க. நல்லா புரிஞ்சு பாருங்க, உங்கள்கிட்ட இருக்கிற ரத்தமும் என் ரத்தமும் ஒண்ணுதான். உங்கள்கிட்ட இருக்கிற இந்த மினரல்ஸ், கால்சியம், பொட்டாசியம், எல்லா மினரல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த செடியில இருக்கும், மண்ணில் இருக்கும். இந்த மண்ல இருந்து உருவான எல்லா பழத்திலையும் எல்லா காய்களிலையும் உங்களுக்கு தேவையான சுவாசம் உண்டு, உங்களுக்கு தேவையான ஜீவன் உண்டு. முதல்ல நமக்குள்ள எந்த வேறுபாடு கிடையாது. தேவன் நம்மளை ஆண் என்றும் படைத்தார், பெண் என்றும் படைத்தார், அவ்வளவுதான். நமக்கு எந்த ஜாதியும் கிடையாது, எதுவும் கிடையாது. ஆண்டவர் பார்த்து இந்த உலகத்திற்கு அவர் வரணும்னு ஆசைப்பட்டாரு. அதற்கென்று ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆபிரகாம் இன்னைக்கு இருக்க ஈராக்கு பகுதியில் அவர் பிறந்து வளர்ந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா விக்கிரகங்களை உருவாக்குற ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போ தேவன் ஆபிரகாம் சொல்றாரு, ஆபிரகாம், நீ ஏன் பேச்ச கேளு, ஓம் மூலமாக நான் ஒரு ஜாதியை உருவாக்குவேன், அந்த ஜாதியின் மூலமாக இந்த உலகத்துக்கு நான் ஆசீர்வாதம் கொண்டு வரும் ஆண்டவர் சொன்னாங்க. அந்த ஆபிரகாம் அந்த தேவனுடைய வார்த்தையை கேட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டு சும்மா இல்ல, அவர் ஈராக்ல இருந்து ஊருங்கிற பகுதியில இருந்து அவர் பிறந்து வளர்ந்தாரு. தன்னுடைய சொந்த இனத்தை விட்டுட்டு, தான் சொந்த ஜனத்தை விட்டுட்டு, அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய அண்ணன் பையனும் அவருடைய வேலையாட்கள் கூட்டிட்டு இஸ்ரேல் தேசத்துக்கு வராரு, கானான் தேசத்துக்கு வராரு. அந்த தேசத்தை ஆண்டவர் ஆபிரகாம் கொடுக்கிறாரு. ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய வித்து, சாராள் மூலமாக வர வித்து ஈசாக்கு, ஈசாக்கின் மூலமாக நான் ஒரு ஜாதியை உருவாக்குவேன் சொன்னாரு. ஈசாக்கு பையன் யாக்கோபு வந்தான். அந்த யாக்கோபுக்கு பேர் தான் இஸ்ரேல் சொல்லப்படுச்சு. இஸ்ரேலுக்கு 12 கோத்திரம் உண்டு, அதுல ஒருத்தர் தான் யூத கோத்திரம். அந்த யூத கூத்தத்தை வந்தவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக அன்னைக்கு ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்னாங்க, ஒன் வித்து மூலமாக பிசாசின் சர்ப்பத்தை, பிசாசின் தலையை நசுக்குவேன் அப்படின்னு சொன்னாங்க. சர்ப்பத்தின் தலையை நசுக்குவேன் ஆண்டவர் சொன்னாங்க. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவர் பிசாசின் தலையை நசுக்கினார். என்ன முஸ்லிம் ஒருத்தவங்க கேட்டாங்க, அது எப்படி எல்லார் பாவத்தையும் ஒருத்தர் சுமக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அது எப்படி ஒருத்தர் மூலமாக எல்லோரும் நீதியாக்கப்பட்டாங்க, எப்படி சொர்க்கத்துக்கு வந்தாங்க என்று கேட்டாங்க. நான் தான் பதில் சொன்னேன் அவங்ககிட்ட, எப்படி ஒரே மனுஷன் ஆதாம் மூலமாக பாவம் இந்த உலகத்துக்கு வந்துச்சோ, அப்ப ஒரே மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த உலகத்திலிருந்து நம்மகிட்ட இருந்து பாவத்தை ஆண்டவர் எடுத்தார். அது உண்மை என்றால் இதுவும் உண்மைதான். இங்க இருக்கிற யாவும் பாவம் இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கே தெரியும் நம்ம ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு ஏன் இப்படி தோணுது. உங்களுக்குள்ளே நீங்க பாவம் இருக்கிறதுனால தான் அதை என்ன செய்ய தெரியாம குடிக்கும் போதைக்கும் அடிமையாகி நம் வாழ்க்கையை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீ எத்தனை தான் இந்த உலகத்துல அப்படிலாம் சரிதான், உங்களுக்குள்ள அந்த பாரம் காணப்படும், வெறுமை காணப்படும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் உங்களுடைய இருதயத்துல அவர் ஜீவ தண்ணீரை கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவர் தேவன். வருவேன்னு சொன்னாரு, வந்தார். திருப்பி வருவேன்னு சொன்னாரு, அவர் வருகிறார். அதோடைய நாட்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம வந்து
தேவன் நல்லா பார்த்துக்கோங்க, ஆண் என்றும் பார்க்கறது கிடையாது, பெண் என்றும் பார்க்கறது கிடையாது. அவருக்கு எல்லோரும் சமம் தான். ஏழை என்றும் கிடையாது, பணக்காரன் என்றும் கிடையாது, படித்தவர் என்றும் கிடையாது. எல்லோரும் தேவனுக்கு சமம் தான். தேவன் உங்களை நேசிக்காங்க. எல்லா மதம் சொல்லும் நீ இதை செய் நீ சொர்க்கத்துக்கு வருவாய், நீ அதை செய் நீ அங்க போலாம், இதுதான் எல்லா மதம் சொல்லும். கிறிஸ்தவம் மாத்திரம் தான் சொல்லுது நீ எதையும் செய்ய முடியாது, ஒருத்தர் உனக்காக செய்து முடித்தார். அதை விசுவாசிக்கும் போது நீயும் உன் குடும்பத்தார் ரட்சிக்கப்படுவீங்க. அதான் விஷயம். ரோமர்கள் 10:9 சொல்லுது, எவராவது ஒருத்தர் வாயை திறந்து எனக்காக ஆண்டவர் மரித்தார், என் பாவத்தை சுமந்தார், எனக்காக உயிர் தெழுந்தார், யாரு தன் வாயை திறந்து சொல்றீங்களோ அவங்க ரட்சிக்கப்பட்டீங்களா? நீங்க சொன்ன விஷயத்தை உங்க இருதயத்துல விசுவாசிக்கணும். ரோமர்கள் 10:10 சொல்லுது, நீதி உண்டாக நீங்க ரட்சிக்க, நீங்க சொன்ன விஷயத்தை நீங்க நம்பணும். நீங்க உங்க இருதயத்தை நம்பினீங்கன்னா நீங்க நீதிமானாக பட்டிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் தேவன் எதிர்பார்க்க. நான் நீதிமான் ஆக முடியாது, இந்த உலகத்தில் நான் நீதிமான் ஆக முடியாது, நான் பரலோகத்தில் கடவுளுக்கு சமமா வாழ முடியாது. அவர் என்னை நீதிமான் ஆக்கினார், அது நிமித்தம் நான் நல்ல கிறிஸ்தவனாக வாழ்ந்துட்டு இருக்கேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நீங்க சர்ச்சுக்கு போறது கிடையாது, கூடுகை நடத்துறது கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கிறிஸ்துவை போல இந்த உலகத்தை வாழ்வது. எங்க ஆரம்பிக்குது? உங்க மனைவிட்ட கணவன் கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கணும், கணவன்கிட்ட மனைவி கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கணும். உங்க பிள்ளைங்கிட்ட நீங்க அப்பா அம்மா நல்ல கிறிஸ்துவ வார்த்தைகளை கடைபிடிச்சு நீங்க கத்துக் கொடுக்கணும். உங்க அம்மா அப்பாக்கு நல்ல ஒரு பிள்ளைகளாக வாழ்ந்து காட்டணும். இதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிற விஷயம். இதெல்லாம் செய்யாம நான் சபை நட போறேன், நான் ஆராதிக்க போறேன், நான் அபிஷேகம் பண்ண போறேன், நான் தீர்க்கதரிசனம் பண்ண போறேன், 1000 பேரை காப்பாற்ற போறேன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, என் பிதாவின் சித்தம் செய்யாத நீ யார்? ஆண்டவரே உங்க நாமத்தில் அற்புதம் செய்தோம், அடையாளம் செய்தோம். மத்தேயு 7:21 சொல்லுது, அடையாளம் செய்தோம், அற்புதம் செய்தோம், உங்க நாமத்தை பிசாசை துரத்துறோம் ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவின் சித்தம் செய்யாத நீ யார்? பிதாவின் சித்தம் என்ன? அவருடைய குமாரனை பின்பற்றுவதுதான் பிதாவின் சித்தம். குமாரனை போல மாறுவதுதான் பிதாவின் சித்தம். அப்ப இதெல்லாம் மாத்தாம நீ என்ன செஞ்சாலும் எழுப்புதல் வரவே வராது. இன்னைக்கு ஐயா ஆகாய் புஸ்தகத்தை வாசிச்சாங்க, இன்னைக்கு நானும் அத மெசேஜா கொண்டு வந்தேன். அதே வசனத்தை நான் கொண்டு வந்தேன். இன்னைக்கு எனக்கு சொல்லும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த வசனம் வாசிங்க, ஆகாய் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல. ஆனாலும் செருபாபேலே, நீ திடன் கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யோசாத்தாக்கின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனே, நீ திடன் கொள். தேசத்தின் எல்லா ஜனங்களே, நீங்கள் திடன் கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இத தாண்டின ஒரு விஷயம் நமக்கு தேவை கிடையாது. கடவுள் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் அப்படிங்காரு. அன்னைக்கு ஆபிரகாம்கிட்ட கடவுள் சொல்லும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொன்னாரு. ஆண்டவர் ஆபிரகாம் பெரிய ஜாதியா மாத்தினாரு. அன்னைக்கு மோசேட்ட ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாரு. அவர் மோசேன் மூலமாக எகிப்தில் அடிமைப்பட்ட 400 வருஷம், 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 400 வருஷமாக எகிப்தில் அடிமைத்தனத்துக்கென்றே ஒரு இனத்தை வச்சிருந்தாங்க. அவர்கள் தான் எபிரேய மக்கள். அந்த மக்கள்கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா மோசே அவர்கள் சிந்தனையை மாத்தி தேவன் மோசையோடு இருந்ததுனால்தான் ஆண்டவர் கூட்டு வந்தாங்க. மோசே மூலமா ஆண்டவர் அந்த நாட்டை ஸ்தாபிக்காங்க. யோசுவா மூலமாக அந்த நாட்டை நிரூபிக்காங்க, நிறுத்தி நிப்பாட்டுறாங்க. மற்ற நாடுகள் முன்பதாக எல்லா கானான் தேசம் சுதந்திரிக்கப்படுது, யோசுவா மூலமா நடக்குது. அப்புறம் ஆண்டவர் சொல்றாங்க, உன் நடுவுல வாசம் பண்ணுவோன்னு சொல்லி அன்னைக்கு ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா உடன்படிக்கை பட்டி வச்சு அன்னைக்கு இஸ்ரேல் மக்களோடு வாசம் செய்தாங்க. இந்த உடன்படிக்கை பட்டி அநேக நாட்கள் வனாந்தரத்தில் இருக்கு. தாவீதுக்கு மனசு பொறுக்கல. தாவீது சொல்றாரு, நான் எத்தனையோ மக்களை நான் கொண்டு வரேன், எத்தனையோ நாடுகளை கைப்பற்றேன், எல்லாம் போர்ல வெற்றி கொடுக்காரு இவர், எனக்கு இவருக்கு ஒரு கோயில் நிறுவனமே சொல்லி அவர் ஆசைப்படுறாரு. ஆனால் அவரின் கை பாத்தீங்கன்னா ரத்த கரையா இருந்துச்சு. அநேக தவறுகளை தாவீது செய்தார் வாழ்க்கையில. ஆண்டவர் சொன்னாரு, தாவீது, நான் உன் மூலமாக என்னுடைய பரிசுத்த கோயிலை நான் எழுப்ப மாட்டேன்னு சொன்னாரு. அப்ப யார் மூலமா? ஆண்டவரே. தாவீது ஒரு தப்பு பண்ணாரு பத்சேபா மூலமாக. அந்த மகன் ஒரு தப்பின் பொறப்புல பிறந்த, தப்பான பொறப்புல பிறந்த மகனாக தான் இருந்தான், சோலமோன்.
ஆண்டவர் சொன்னாங்க, நான் சாலமோனை தான் தேர்ந்தெடுத்த, சாலமோனை, அவன் மூலமாக தான் நான் ஒரு கோயிலை கட்ட போறேன் ஆண்டவர் தேர்ந்தெடுத்தாங்க. சாலமோன் கட்டின கோயில் சாதாரண கோயில் கிடையாது. 1960 பாத்தீங்கன்னா ஒரு கணக்கெடுப்பு பண்றாங்க இஸ்ரேல்ல போயிட்டு, இந்த கோயிலுடைய மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ முடிவு பண்றாங்க 1960 இந்த கோயிலுடைய மதிப்பு 87 பில்லியன் US. நம்முடைய காசுல சொல்லணும்னா 1.5 லட்சம் கோடி மதிப்புள்ள கோயிலை தான் சாலமோன் நிறுவினார். இன்னைக்குள்ள காசுல பார்க்கும்போது உலகத்துல பெரிய பணக்காரன் எலோன் மஸ்க், டெஸ்லாவுடைய பணக்காரன், அவனுடைய மதிப்பை விட அன்னைக்கு இருக்கிற கோயில் பெரிய கோயில், 87 பில்லியன் US. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அந்த கோயிலுடைய மதிப்பு பாத்தீங்கன்னா 3 ட்ரில்லியன் மதிப்பு. இப்ப இருக்கிற எல்லா பணக்காரர்களுடைய மதிப்பையும் சேர்த்து வச்சா கூட, டாப் 10 மதிப்பு சேர்த்து வச்சா கூட 3 ட்ரில்லியன் மதிப்பு வராது. அப்பேற்பட்ட விஷயத்தை தான் ஆண்டவர் சாலமோன் மூலமாக அவர் செய்து முடித்தார். ஆனாலும் இஸ்ரேல் மக்கள் வழி விலகி போனாங்க. சாலமோனுக்கு அப்புறம் 2 ஜாதியாய் 2 நாடா பிறக்குது. ஒன்னு தெற்கு யூத ராஜ்யமாக மாறுது, ஒன்னு வடக்கு இஸ்ரேல் ராஜ்யமாக மாறுது. இஸ்ரேல் ராஜ்யம் பாத்தீங்கன்னா மறுபடியும் பிழைகள் செய்யறாங்க. ஆண்டவர் 722 கிறிஸ்துவுக்கு முன்பதாக பாத்தீங்கன்னா அசிரிய ராஜாம் என்ற ஒரு கூட்டத்தை கொண்டு வந்து அசிரிய மக்கள் மூலமாக இஸ்ரேல் நாட்டை கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் அந்த மக்கள் அந்த இஸ்ரேல் நாட்டுக்கு வரவே இல்லை. 586 பாத்தீங்கன்னா 606 பாத்தீங்கன்னா பாபிலோன் ராஜா வந்து மிஞ்சி இருக்கிற யூத தேசத்தை படையெடுத்து வரான். 586 நினைக்கிறேன் அந்த நாட்டையும் கொண்டு போயிட்டாங்க. கோயில் எல்லாம் இடிச்சிட்டாங்க, ஒண்ணுமில்லாமல் போயிட்டு. அப்ப மறுபடியும் பாத்தீங்கன்னா 50-60 வருஷம் பாபிலோன்ல இந்த யூத மக்கள் மட்டும் சிறைப்பிடிக்க போய் வாழ்றாங்க. அந்த மக்கள் மூலமாக மறுபடியும் பாபிலோன் ஆண்டவர் அந்த அசிரிய ராஜ்யம், அந்த பாபிலோன் ராஜ்யம் பாத்தீங்கன்னா அப்புறம் பெர்சிய ராஜ்யமாக மாறுது. பெர்சிய ராஜா வந்து அந்த பாபிலோன் ராஜாவை அந்த ராஜ்யத்தை எடுக்காரு. அந்த ராஜா சொல்றாரு, ஏப்பா யூதர்கள் உங்க நாட்டுக்கு போங்க, உங்களுக்கு தேவையான பணத்துல நானே தாரேன், அந்த கோயிலை கட்டுங்க, எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்பந்தான் 2வது இந்த கோயில் கட்டப்படுது. அந்த காலங்களில் கட்டும்போது சோர்வடைகிறாங்க. வந்து சேர்ந்து 1 வருஷம் பணி ஆரம்பிக்கவே இல்லை. பணி ஆரம்பிச்சாங்கன்னா பக்கத்திற்கு நாட்டுக்காரன் சொல்றான், நீ எப்படி இந்த வேலையை செய்யலாம்னு சொல்லி லெட்டர் எழுதுறான், ராஜாக்கு அனுப்புறான். அந்த ராஜா செத்து போயிட்டாரு, வேற ராஜா வந்துட்டாரு பெர்சியால. அந்த ராஜா சொல்றாரு, இவங்களை கோயிலை கட்ட விடாத அப்படிங்காங்க. 16 வருஷம் ஒன்றும் செய்ய முடியல. அந்த சூழ்நிலையில தான் தேவன் ஹாகாய் மூலம் பேசுறாங்க, நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன்னு சொன்னாங்க ஆண்டவர் வந்து. ஹல்லேலூயா. தேவன் பாருங்க, இந்த இஸ்ரேல் மக்கள் பாத்தீங்கன்னா எந்த தீர்க்கதரிசி வந்தாலும் பேச்சு கேட்க மாட்டாங்க. இந்த தீர்க்கதரிசி பேச்ச மாத்தம் தான் கேட்டாங்க. ஆண்டவர் சொன்னாங்க 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க ஆகாய் புஸ்தகத்துல. ஆமென். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன் சொன்னார் தெரியுமா ஆண்டவர்? இந்த மக்கள் வந்து சோர்வடைஞ்சு போய் வீடு தேவனுடைய கோயிலை கிட்ட வந்த மக்கள், அதற்காக கொடுத்த பணம் எல்லாத்தையும் இவங்க செலவு பண்ண ஆரம்பிச்சாங்க. லெபனான் தேசத்துல இருந்து இதெல்லாம் வருது, இந்த பலகைகள்லாம் அனுப்புறாங்க. லெபனான் தேச மரத்துல இருந்து அந்த பலகையெல்லாம் சேர்த்து வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க. ஏன்னா வழி தெரியல அவங்களுக்கு. அந்த நேரத்தில் இவங்க தேவன் பக்கம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் கொஞ்ச நாட்கள்ல பஞ்சத்தை கொண்டு வராரு. இந்த பஞ்சத்தின் முடிவில் இவங்களுக்கு எதுவுமே செழிப்பாக மாட்டேக்கு, என்னத்தை போட்டாலும் வளர மாட்டேக்கு, மழையும் செய்ய பெற மாட்டேக்கு. அப்பதான் ஆகாய் சொல்றாரு, நீ ஏன் வீட்டை கட்டு, நான் உன் களஞ்சியங்களை ஆசீர்வதிக்கிறேன், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னாங்க. நான் திருப்பி சொல்றேன் தேவ ஜனமே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொன்னார்னா அவர் நிச்சயமாக செய்து முடிப்பார். ஆனால் உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தையும் பலவீனத்தையும் நீங்க கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்காட்டி உங்க வாழ்க்கையில களஞ்சியங்கள் நிரம்பாது, செழிப்பு உருவாகாது.
உங்க இருதயத்துல நீங்க வேறுபாடு வச்சிருந்தீங்கன்னா தேவனுக்கு அது அருவருப்பாக இருக்கும். தேவனாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வரும்போது உங்களுக்கும் எனக்காக வந்த ரத்தம் சிந்தினார். அவர் எதற்காக சிந்தினார்? அவரை போல மாற வேண்டும் என்று சிந்தினார். இன்னைக்கு அதெல்லாம் யோசிக்காம நான் சபைக்கு போறேன், நான் காணியை கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டா நிச்சயமாக உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரவே வராது. தேவன் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா கொஞ்ச நாட்கள் கஷ்டத்தை அனுபவிச்சாரு. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னாரு, இனிமேல ஒன்னு ஆசீர்வதிப்பேன், இதுக்கு மேல நீ யாரை குறிச்சு பயப்பட வேணாம்னு சொன்னாங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போது எல்லாருக்குள்ள எழுப்புதல் உருவாகுது. இதுதான் எழுப்புதல். பைபிள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வரலாறின்படி சொல்ல கேட்டுக்கோங்க. வரலாறின்படி ஆகட்டும், பைபிள் படி ஆகட்டும், எழுப்புதல் என்பது தேவனுடைய வசனம் பிரசங்கம் பண்ணும் போது அவர்களுடைய இருதயம் உடைக்கப்பட்டு, பாவம் உடைக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சாங்க. இதுக்கு பேர் தான் எழுப்புதல். அந்நிய பாஷை கத்துவது எழுப்புதல் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க மனம் மாறுவதுதான் எழுப்புதல். நான் ஒரு இஸ்லாமியனாக வாழும்போது என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றினார். அதுதான் எழுப்புதல். என் மூலமாக அநேக இஸ்லாமியர்கள் ரட்சிப்புக்கு வருது, என் குடும்பம் ரட்சிக்கப்பட்டுச்சு. இதுதான் எழுப்புதல். உங்க வாழ்க்கை மூலமாக உங்க கணவர் ரட்சிக்கப்படணும், மனைவி ரட்சிக்கப்படணும், குடும்பம் ரட்சிக்கப்படணும், உங்க பக்கத்திற்கு ரட்சிக்கப்படணும். இதுதான் எழுப்புதல். இந்த எழுப்புதல் புரியலனா நிச்சயமாக நீ கிறிஸ்தவத்தை வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஹல்லேலூயா. ஆக பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து மொத்தமே ரெண்டே அதிகாரம் தான் உண்டு. இந்த 2 அதிகாரத்தை ஆண்டவர் ஒரே நாள்ல சொல்லல, 3 தடவை பாத்தீங்கன்னா 4 மாச இடைவேளையில ஆண்டவர் ஆகாக்கி இந்த அற்புதத்தை வார்த்தையை கொடுத்தார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மக்கள் மாறினாங்க. எஸ்ரா வந்தாரு, நெகேமியா பேசினாங்க, ஜெருபாபேல் பேசினாங்க, யோசுவா பேசினாங்க. ஒவ்வொருத்தரையும் பேச பேச அந்த மக்கள் மனம் மாற ஆரம்பிச்சாங்க. அந்த வாழ்க்கை செழிப்பாக மாறுது. தேவன் பெரிய அந்த செழிப்பு உருவானதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கரெக்டா வரார். இயேசு கிறிஸ்து இல்லை என்றால் உங்க வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. அரக்கிருக்கன்னு சொல்லுவான், அவர் வந்து கடவுள் கிடையாது, அவங்க வந்து தூதன் அப்படின்னு சொல்லுவான். அவங்க சொல்வதுக்கு எந்த ஒரு சான்றிதழும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. கிறிஸ்தவத்துக்கும் அந்த மார்க்கத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அது அரேபிய தேசத்துல ஒரு மனுஷன் சொன்ன மார்க்கம். இது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நாட்கள் 2 நாட்கள் கிடையாது. 3000 வருடங்களாக அநேக தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பி எல்லா யூதர்கள் புரிஞ்சுக்கோங்க. எல்லா தீர்க்கதரிசிகளும் யூதர்கள். மோசே மட்டும் தான் லேவி கோத்திரம், அப்புறம் எல்லாருமே பார்த்து யூதர்கள் தான். அதன் மூலமாக வந்தது தான் இந்த பைபிள். இந்த தேவன் சொல்றாங்க, வானமும் பூமியும் பொழுது போகும், ஆனால் என் வார்த்தை மாறாது அவர் சொன்னார். அது மாறவே மாறாது, ஒரு நாளும் மாறாது. அது தேவன் நல்லவர், பிசாசு கெட்டவன். தேவன் நன்மையை கொடுப்பார், தேவன் அன்பானவர், தேவன் பரிசுத்தர். உங்களுடைய இருதயத்தை மாத்த எதிர்பார்க்கிறார். உங்க இருதயத்துல நீங்க தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்தீங்கன்னா அவர் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க பயப்படாமல் போகலாம். 16 வருஷம் நடந்த விஷயம் நிறுத்தி வச்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க உங்க ஊழியமாகட்டும், உங்க தொழிலாகட்டும், உங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகட்டும், நீங்க கணவன் மனைவி பேசாமலே வாழ்வீங்க. ஆனா நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு ஆண்டவர் உங்க இருதயத்துல மாற்றம் கொடுப்பார். உங்க திருமண வாழ்க்கை செழிக்கும், உங்க பிள்ளைகள் வாழ்க்கை செழிக்கும், உங்க தொழில் செழிக்கும், உங்களுடைய வேலை செழிக்கும், உங்களுடைய ஊழியம் செழிக்கும். இன்னைக்கு நான் பிசினஸ் செய்யறேன், நான் தொழில் செய்யறேன், அநேக நாடுகளுக்கு பிசினஸ்க்காக போவேன். பிசினஸ்க்காக போகும்போது சாட்சி சொல்லிட்டு வருவேன். ஆனால் ஒரு இடத்துல கூட பாருங்க, ஆண்டவர் என்னை தவறு விடவே இல்லை. அவருக்காக முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும்படியாக இந்த ஸ்டேஜுக்கு வந்த அவர் என்னுடைய பிசினஸ் ஆசீர்வதிச்சிட்டே இருக்காரு. எனக்கு இதுதான் முக்கியம், அது முக்கியம் கிடையாது. அது வயிற்றுக்கு. எனக்கு ஒரு மனைவி 3 பிள்ளைங்க இருக்காங்க, அவங்களுக்காக அது போகுது. மற்றபடி தேவன் என் வாழ்க்கையை பார்த்து மாத்தினார். ஒரு முஸ்லிமா இருந்த என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றும் போது அவரையே நம்பி அவர் கூடயே நீங்க நடந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ்ற உங்க வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்காம விடுவாரா? தயவு செய்து உங்க ஸ்டேட்டஸுக்கு, உங்களுடைய புத்திக்கு கடவுளை பார்க்காதீங்க. அவர் யார் என்பதை அவர்கிட்ட போய் பாருங்க. அதுக்கு பைபிள் தேவைப்படுது. பைபிள் புரியாட்டி
போதகர்கிட்ட வந்து கேளுங்க, அவங்க கத்துக் கொடுப்பாங்க. தேவனுடைய மகத்துவத்தையும் தேவனுடைய வைராக்கியத்தை தேவனுடைய அறிவை பெற்றுக்கொள்வதுதான் வொர்ஷிப், ஆராதனை என்பது. ஆராதனை என்ன? தேவன்கிட்ட கிட்டி சேருது, அதிகமாக போர்வது. இன்னைக்கு ஒரு கணவன் ஒரு மனைவி அதிகமாக அவளை குறித்து தெரிஞ்சுக்கொள்ள அவன் அதிகமாக பிரியப்பட்டான்னு அர்த்தம். இதே மாதிரி உங்க தேவனை குறித்து நீங்க அதிகமாக தியானம் பண்ண அதுதான் உயிருள்ள ஆராதனை. இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லலாம் நீங்க ஏழை, நீங்க வந்து பணக்கார, உங்களை பார்த்து இகழ்வா சொல்லலாம். நீ கவலைப்படாதீங்க, ஒரு நாள் எல்லோருடைய கால்களும் முடங்கும், நாவுகள் அறிக்கையிடும், ஆண்டவராகிய கர்த்தர் தான் ஒரே தேவன் என்று. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நல்லவர், உங்க வாழ்க்கையை மாற்றுவார். நன்றி செலுத்துற இந்த கூடுகையில் அழைச்ச ஐயா அவர்களுக்கும் போதகர்களுக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு மூப்பர்களுக்கும் போதகர் நன்றி செலுத்துறேன். இங்க வந்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி செலுத்துறேன். குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை கேட்ட எல்லாருக்கும் சொல்றேன், உங்க இருதயத்தை காயப்படுத்தும்படியாக பேசல. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நிச்சயமாக ஒரு ஏக இறைவனை சந்திச்சாக வேண்டும். உங்க அறியாமலே போய் சந்திக்காதீங்க அவரை. நான் உங்களை அப்படி நினைச்சேன் இப்படி நினைச்சிட்டு இருக்காதீங்க. நீங்க உண்மையை ஆராய்ச்சி பாருங்க, உங்க மார்க்க புஸ்தகத்தை நீங்க ஆராய்ச்சி பாருங்க. உங்களுக்கு தெரியும் இவர் ஒருவர் தான் கடவுள் என்று. ஏன் ஒருத்தர் அன்புக்காக ஏங்குறோம்? ஏன்னா அவர் அன்பா இருக்கிறதா அன்புக்காக ஏங்குறோம். நம்ம அது அவர்கிட்ட தான் போய் நிக்க முடியும். வேற எதுவுமே கடவுள் கிடையாது. உங்களை ஆட்டி படைக்கிறது கடவுள் கிடையாது. ஐயா பிரதர் அழகா சொன்னாரு, உங்களுக்காக ரத்தம் கொடுத்தான்னு அழகா பாடினார் அவரு. அவன் எனக்காகவும் உங்களுக்காகவும் ரத்தம் சிந்தினார். நீங்க மனம் திரும்ப வேண்டும் என்று தான் ரத்தம் சிந்தினார். கிறிஸ்தவனாக வேண்டும் என்றால் நீங்க எதுவும் செய்ய வேணாம், உங்க வாயை தோன்றி அறிக்கை பண்ணுங்க. அதுதான் கிறிஸ்தவத்தின் முதல். ரோமர்கள் 10:9 10:10 தான் சொல்லுது, எவன் வாயை தோன்றி சொல்றாங்களோ ரட்சிக்கப்பட்டீங்க. நீங்க மனசுல நம்பினீங்க, நீங்க நீதிமானாக்கப்பட்டீங்க. இப்ப அதிகமாக கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்வதற்கு நீங்க சபைக்கு போங்க, பைபிள் வாசிங்க. உங்க வாழ்க்கை அதிகமாக ஆண்டவர் மாற்றுவார். தாவீது ராஜா சொல்றாரு, சோலமன் சொல்றாரு நினைக்கிறேன், சொல்றாரு, எத்தனையோ ராஜ்யங்கள் பார்த்திருக்கேன், ஆனா ஒரு ராஜ்யத்துல கூட நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கும் ரசத்துக்கும் பிச்சை எடுத்து பார்த்து கிடையாது அப்படிங்காரு. நீங்கள் இயேசுவால் நீதிமானாகப்பட்ட மகள், இயேசுவால் நீதிமானாகப்பட்ட மகன். நீங்க கடவுள் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உண்மையிலே கடவுளை நான் சொன்ன விஷயம் உணர்வு பூர்வம் புரிஞ்சதுன்னா உங்க ஆத்துமாலிருந்து நீங்க ஆண்டவரை பார்த்து தேவனுடைய நாமத்துக்கு மகிமை என்பதை நீங்க எபிரேய மொழியில அல்லேலூயா சொல்லுவாங்க. உண்மையிலே நீங்க இதை நினைச்சீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்காக சொல்ல வேணாம், உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவருக்காக சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உங்க வாழ்க்கையை மாற்றுவார். உங்க எல்லாரையும் நேசிக்கிறேன். வந்த ஒரு கொஞ்ச நேரம் தான் இவ்வளவு பேச முடிஞ்சது. தினமும் பேசிட்டே போலாம். அப்புறம் வேலை இருக்கு, உங்களுக்கு தொழில் இருக்கு, வேலை இருக்கு. நிச்சயம் மறுபடியும் சந்திப்போம். ஆனால் நீங்க தேவனை கைவிடாதீங்க, பைபிளை வாசிங்க, நீங்க போதிங்க, மற்றவங்க வாழ்க்கையை மாத்த ஆரம்பிங்க, இயேசுவை போல நடக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா, ஆமென். நன்றி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு புதிய அத்தியாயத்தை எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நிச்சயமாக நீங்கள் மாறி இருப்பீங்க. இனிமேல் நீங்கள் மாறுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி